நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரூகர. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினால் இந்த ஞான வேள்வியிலே குழுமி இருக்கின்ற அத்தனை அடியாருடைய திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். இன்று திருமூல நாயனார், அவரு 63 நாயன்மார்கள்லயும் இருப்பாரு, சித்தர்கள்ல 11 சித்தர்கள்லயும் இருப்பார். ரொம்ப சிறப்பு. அவர் இந்த உலகத்திலே உதித்து மக்கள் எல்லோரும் உய்வு பெற வேண்டும் என்று பெரும் கருணையினாலே இறைவனாலேயே அனுப்பப்பட்டவர் திருமூலர் என்பவர். எத்தனையோ அவர்கள் நமக்கு பல நிலைகள் இருக்கிறது. ஆண்டவனை போய் அடையிறது, இறைவனோட ஒன்றாக சேர்ந்து அவங்க வேற நம்ம வேற இல்லாம ஆயிடுறது, அது ஒரு நிலை. அவருக்கு அருகிலே இருப்பது, அவர் வடிவங்களை ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர் இருக்காங்க. அவங்க 11 பேரும் சிவபெருமான் மாதிரியே இருப்பாங்க, மான் மழு எல்லாருக்கும். சிலர் அவர் இடத்துல இருப்பாங்க, அவர் பேர் வைத்து கொண்டு இருப்பார்கள். அப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு பெரிய சித்தர் ஒரு முறை பொதிகைக்கு வர வேண்டும் என்று அவங்க எல்லாம் ககன மார்க்கம், ஆகாய மார்க்கமா போகக்கூடியவர்கள், காத்துல போவாங்க. சதுரகிரியில எல்லாம் சித்தர்கள் அப்படியே ஒரு மலைக்கு ஒரு மலை காத்து இதுல போவதாக பார்த்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். அப்படி எத்தனையோ சித்தர்கள் நமக்கு சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்கள் சித்தர்கள். அவர்களுடைய கடல் ஆழத்தை கண்டாலும் கண்டலாம். சித்தர்களுடைய ஞானத்தை நம்மால அளவிட முடியாது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ரொம்ப பழமையானவர், சித்தர்களுக்குள்ளே முதன்மையானவர். அவர் 3000 பாடல்கள் பாடிய 3247 பாடல்கள் சொல்றாங்க. சிலது முன்னும் பின்னுமா இருக்கும், ஒரு பதிப்புல ஒவ்வொரு மாதிரி இருக்கும், வந்த பாடலே வரும். ஆனால் அவர் 3000 பாடல் பாடினார் என்பதும் உண்மை. அது ஒரு பாடல் என்றால் ஒரே நேரத்துல 10,000 பாடல் கந்தபுராணம் மாதிரி ராமாயணம் மாதிரி உட்கார்ந்து எழுதப்பட்டதல்ல. அவர் 1 ஆண்டு காலம் தவம் செய்வாராம். தவத்தினால விளைந்த பாடல்கள் ஒவ்வொன்றும். இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு இப்படி ஒரு நூல் கிடையாது. திருக்குறள்லாம் ஒன்னா எழுதிட்டாரு. இவர் அப்படி அல்ல, 1 ஆண்டு காலம் தவம் இருந்து அந்த தவத்தினுடைய நிறைவு போது ஒரு பாடல் சொல்வார். அப்படி 3000 பாடல் சொல்லி 3000 ஆண்டு வாழ்ந்தவர்கள் திருமூலர் திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய நூல். ரொம்ப ரொம்ப உயர்வான நூல். அதுல கடினமான பாடலும் உண்டு, எளிமையான பாடலும் உண்டு. அஷ்டமா சித்திகள் கைவரப் பெற்றவர். அஷ்டாங்க யோகத்தை பத்தி அதிகமாக பேசியிருக்கிறார். அதை அளவிட முடியாது. திருமூல நாதர் என்று சொல்வார்கள். திருமூலர் நாதர், அதுக்கப்புறம் நம்மளுடைய அருணகிரி நாதர், 2 பேரும் தான் சிவயோகத்தை பத்தி அவ்வளவு உறுதியாக சொன்னவர். ரொம்ப அட்டாங்க யோகத்துல பலவிதமான யோகங்கள் இருக்கு. உடம்பை வருத்தி எல்லாம் செய்யறதெல்லாம் உண்டு. இவங்க 2 பேரும் உடம்ப வருத்திக்க, ஆண்டவன் கொடுத்த உடம்பை ஏன் வருத்தி கொள்ளணும்? முன்னையும் உடம்பை இழுக்கென்று இருந்தேன், அப்புறமா அதை உருவொருள் கண்டேன், அதனால் பேணி வளர்த்தேன்கிறார். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும், இந்த உடம்பு இருந்தா தானே உத்தமனை காண முடியும். அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் தேன் தேனாக இருக்கும். அவர் சொல்லுகிறாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இது திருமூலருடைய திருமந்திரத்துல இருக்கிற ஒரு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ரொம்ப உயர்ந்த வாக்கியம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இத சொன்னவர் திருமூலர் திருமந்திரம். எவ்வளவு பெரிய பக்குவமான வார்த்தைகள், எளிமையாகவும் சொல்லுவார். அன்பே சிவம்னு சொன்னதே இவர்தான். அன்பும் சிவமும் 2 அறிவிலார், அன்பே சிவமாவது 6 அறிகிலார், அன்பே சிவமாவது 6 அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அன்பின்மையே. இப்ப நிறைய டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் போறாங்களே, காரணம் உண்மையான அன்பு இல்லை. அன்பு இருந்தால் கோபம் வருமா, பிரிவுங்கிற எண்ணம் வருமா? ரொம்ப உலகம்
வேக வேகமாக தீமையை நோக்கி செல்லுகிறார்கள். பெண்ணுரிமை, ஆணாதிக்கம், இதெல்லாம் தவறான சிந்தனைகள். யாரும் அடிமைப்படுத்தவோ கொடுமைப்படுத்தவோ நியாயம் கிடையாது. 7ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த அப்பர் சுவாமி சொல்லுகிறார், ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ. ஒப்புடைய மாதர்னா ஈக்குவல். அதனால்தான் நம்ம பார்வதி பரமேஸ்வரர் சரிபாதி இருக்கிறார், ஆண் பாதி பெண் பாதி, அர்த்தநாரியா இருக்கிறார், சமம்னு நம்ம சுவாமி சொல்றார். இன்னொருத்தர் வட்சஸ்தலத்துல வச்சார், மனைவி இதயத்துல வச்சிருக்கிறாரு. மகாலட்சுமி பெருமாளுடைய இதய, அதுபோல மனைவியை இதய கமலத்துல வச்சு வாழ்த்தணும். இப்பொழுது எல்லாரும் வள்ளுவர் சொல்றார், வாழ்க்கை துணை நலம்னு போட்டார். மனைவி இல்லாலாம் போடல, நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இருந்து நலம் செய்கிறவர்கள் என்று பொருள். இந்த கோயில்கள் எல்லாம் பூஜை செய்யும் போது மனைவி இருந்துதான் செய்ய முடியும். மனைவி இல்லாத அவர்கள் பூஜை பண்ண முடியாது. அது அவ்வளவு பெருமை கொடுத்த நாடு இந்த காலம். எப்படியோ பிற்காலத்திலே இந்த அடிமை எண்ணங்கள்லாம் வந்து ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் என்று சொல்லி இப்ப நிறைய படிக்கிறார்கள், நிறைய பெண்ணுரிமை பேசுகிறார்கள், ஆனால் நிறைய கஷ்டமும் படுகிறார்கள். 2 ஆபீஸ்லயும் வேலை பார்க்கணும், வீட்லயும் வேலை பார்க்கணும், அந்த மாதிரி ஆயிடுது. உண்மையாக சொல்லுகிறேன், இருவரிடமும் அன்பு இருந்தால் அந்த குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அன்பு ஒன்று இருந்தால் அது தோன்றாது. இந்த அன்பு வந்து கடவுளுக்கு சமம்ங்கிறார். நீங்க எல்லாம் கடவுளை அடையணும்னா அன்பா இருக்கணும். முதல்ல கணவன் மனைவி அன்பா இருக்கணும், அண்ணன் தம்பி அன்பா இருக்கணும், அக்கம் பக்கத்துல அன்பா இருக்கணும், யாரையும் பகைக்க கூடாது. எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான். ஏயா ஒரு பெரிய குடிகாரன் கொலைகாரன் அவனையும் அப்படி நினைக்க என்ன பண்றது? அவனும் ஆண்டவன் படைப்பிலே இருக்கிறவன் தானே. கந்த புராணத்திலே ஆணவலமாகிய சூரபத்மனை அழிக்கல, சேவலும் மயிலுமா மாத்திக்கிறார். அவனை அழிப்பது என்ன இருக்கு? பகைவர்கள் இருக்கணும், அவனுடைய கொடுமை தான் அழியணும். அதுபோல நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவோ சாஸ்திரங்கள். ஔவையார் சொல்லுகிறார், காவல் தானே பாவையர்க்கு அழகு. பெண்கள்லாம் காவல்ல இருக்கணும்னு ஔவையார் சொல்றாங்க. அதுக்கு வாரியார் சாமி சொல்லுவாங்க, அப்ப நாங்கெல்லாம் என்ன அடிமைகளா? நாங்கள்லாம் அது அடிமைன்னு அர்த்தம் இல்ல, உயர்ந்த பொருள் காவல்ல இருக்குமா. நான் வங்கியில வேலை பார்த்தேன், பேங்க்ல பணம் போகும்போது எஸ்கார்ட் போகும். கத்திரிக்காய் கூடைக்கு எஸ்கார்ட் தேவையில்லையே. உயர்ந்த பொருள் காவல்ல இருக்கிறது. நம்ம வீட்டுல பிளாஸ்டிக் அலுமினிய பாத்திரம் வாசல்ல உருளும், பித்தளை பாத்திரம் சமையல் ரூம்ல இருக்கும், வெள்ளி பாத்திரம் அலமாரியில இருக்கும், தங்க பாத்திரம் இரும்பு பீரோல இருக்கும். அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. தங்க பாத்திரத்துல வாசல்லையே போடுவாங்க. அதுபோல பெண்கள் எல்லாம் தங்கம் போன்றவர்கள், ஆண்கள் எல்லாம் இரும்பு போன்றவர். இரும்பு பீரோல தங்கம் இருப்பதனாலே தங்கம் தாழ்வு என்று பொருள் அல்ல. இப்படி வாரியார் சாமி சொல்றார். ஆகையினாலே அடிமை என்றோ எண்ணமில்லை. ஆண்கள் செய்கின்ற தவறான காரியங்கள் எல்லாம் செய்வதுதான் பெண்ணுரிமை என்றால் அது மிகப்பெரிய பாவம் அல்லவா? அன்பு உடையவர்கள் தான், பேணும் தன்மையுடையவர்கள் தான் தற்காத்து தற்கொண்டார் பேணிங்கிறார். பேணினா விரும்பின்னு அர்த்தம். குடும்பத்தை விரும்பி, தாய் தந்தையரை விரும்பி, குழந்தைகளை விரும்பி, மாமனார் மாமியார் குடும்பத்தை விரும்பி செய்வாங்களாம். அப்ப சோர்வில்லாம இருப்பாங்களாம். இப்ப எல்லாம் சலிச்சுக்கிறாங்க, இதனும் இந்த வேலைதான் நான் செய்யணுமே, நாம என்ன ஊரா இருக்காது, நம்ம குழந்தைகளுக்கு தானே நம்ம செய்யணும். சலிப்பு வரக்கூடாது. அதான் என்றும் சலியாத மனம் வேண்டுங்கிறார். அன்புதான் முக்கியம். அவர் திருமூலர் சொல்ற பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது. பெரிய பெரிய சிக்கல் எல்லாம் வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலிகள். நீ எங்கடா வானத்துல போய் தேடுறீங்க? ஒருத்தனை போய் கேட்டா வைகுந்தங்கிறார், இன்னொருத்தர் கைலாசங்கிறார், இன்னொருத்தர் சிதம்பரங்கிறார், இன்னொருத்தர் நம்ம ஸ்ரீரங்கங்கிறார், அவர் ஜெருசலங்கிறார், ஒருத்தர் மெக்காங்கிறார். எல்லாம் எங்கடா இல்ல சுவாமி. ஆண்டவன் எல்லாரும் இடத்துலயும் எல்லா இடங்களையும் நீங்க தேனுக்குள் இனிப்பு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? திருமூலர் சொல்றார், வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலிகள், தேனுக்குள் இருக்கிற இனிப்பு போல ஆண்டவன் உலகமெங்கும் இருக்கிறார்னார். ஆகையினாலே அப்படிப்பட்ட உயர்ந்த அவரு சித்தர்கள்லயும் இருப்பார். 11 சித்தர்கள்ல ஒருவர் திருமூலர். நாயன்மார்கள் வரிசையிலையும் வருவார். அப்படி 2 இதுலயும் இருக்கக்கூடியவர் திருமூல நாயனார். இன்றைக்கு அவருடைய நட்சத்திர நாள். நாளைக்கு அண்ணா அபிஷேக நாள். ஐப்பசி மாசம் எல்லா சிவன் கோயிலையும் அன்னாபிஷேக நாள். உங்களெல்லாம் நான் வணக்கத்தோடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். முடிந்தவரை சிவன் கோயில்ல போய் அன்னாபிஷேகத்தை சேவியுங்கள். இந்த
நமக்கு அந்த பசி இல்லைங்கிறதோ நோயோ வராது. அன்னாபிஷேகம் ரொம்ப இந்த சுவாமிக்கு உயர்ந்த அன்னத்தால அபிஷேகம் பண்ணலாம். வீட்டுல பூஜை பண்றவங்க நாளைக்கு சுத்த அன்னம் வச்சு வெறும் அன்னமா படைக்காம வெல்லமோ அல்லது பருப்பு நெய் போட்டு சுவாமிக்கு நாளைக்கு நிவேதனம் செய்வது ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. எல்லார் வீட்லயும் பெருமாள் இருப்பாங்க, பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நம்ம வீடுகள்ல பூஜை அறையெல்லாம் இந்த தனியாவே இருந்தது. இப்போது பூஜை மாடம் என்று வைத்து செய்கிறார்கள். இப்ப அடுக்கு வீட்டுகள்ல படமாவது வைத்திருந்தார்கள், இப்போது அதுவும் குறைந்து கொண்டே வருகிறது. துக்கமா இருக்கு. அப்ப எல்லாம் பூஜை அறை என்று ஒன்று இருக்கும், அவசியமா சமையல் அறை இருக்கும், கூடம் என்று இருக்கும். எல்லாரும் ஒன்றி கூடி இருக்கிற இடம் தான் கூடம். இப்ப எல்லாம் ஆளாளுக்கு ஒரு தனி ரூமு, எல்லாம் தனித்தனியா போயிட்டு என்னது இன்னும் ஃபேமிலிங்க நியூட்ரல் ஃபேமிலியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. அப்படி அல்ல, கூடி வாழ்வது கோடி நன்மை. எத்தனைத்தான் இருந்தாலும் மக்கள் சோசியல் அனிமல்னு அரிஸ்டாட்டல் சொல்லுவார். நாமெல்லாம் தனியா இருக்க முடியாது, நம்மால தனிமையா இருக்கிறது பெரிய கொடுமை. அதனால கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். இப்ப எல்லாம் தனித்தனி கொடுத்தோம், இன்னும் ஃபேமிலின்னு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் விளங்கவே இல்லை. சேர்ந்து வாழணும், அண்ணன் தம்பி அத்தை மாமா எல்லாம் உறவோடு இருக்கும். பகைக்க கூடாது, யாரையும் பகைக்க கூடாது. பகை நம்ம உள்ளத்துல இருந்தா அதுவே நம்ம உடம்பை கெடுத்துரும். எப்பயுமே நேர்மறை எண்ணமாக இருக்க வேண்டும், யாரையும் எதிர்மறையாக பேசக்கூடாது. இந்த திருமூலர் கைலாயத்திலே இருக்கின்ற சித்த புருஷர், அவர் பொதிகை மலைக்கு வரணும்னு கேட்கிறார். அகஸ்தியர் பொதிகை மலையில இருக்கிறார், அவரை சேவிக்க வேண்டும் என்று கைலாயத்திலிருந்து புறப்பட்டு வருவார். திருகேதாச்சரம் அங்க வடக்க இருந்து ஒவ்வொரு பகுதியாக சிவன் ஸ்தலங்கள் 12 ஜோதிலிங்கத்தையும் காலாஸ்திகை வராரு, காஞ்சிபுரம், இப்படி எல்லாம் போய் கடைசியில திருவாவடுதுறைக்கு வருகிறார். திருவாவடுதுறையில தான் அவரு ஆலமரத்தின் கீழ் இருந்து ஓராண்டு தவம் செய்து ஒரு பாடலை சொல்வார். அப்படி 3000 பாடல் சொன்னார்கள். திருவாவடுதுறையில இன்றும் அந்த அரச மரம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அங்க ரொம்ப சிறப்பு, அந்த ஆதீனம் நிறைய அதற்கு செய்கிறார்கள். அங்கே இருக்கின்ற திருவாவடுதுறையில இருக்கிற ஆண்டவனைத்தான் அவர் விரும்பி அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். விருப்பமே இல்லாத மூர்த்தி அவர் அங்க இருந்து செய்தார். கைலாசத்தை விட்டு இங்க நமக்காக அருள் செய்தார். அது சிவன் அருள். அந்த ஊரிலே திருவாவடுதுறைக்கு பக்கத்துல சாத்தனூர்னு இருக்கு. அங்கு பல அக்ரகாரம் பேர். நான் அக்ரகாரம்னா முன்னையே சொல்லி இருக்கிறேன். அக்ரகாரம்னா அந்தணர்கள் இருக்கிற இடம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, அது பிழை. ஒரு முனையில சிவன் கோயில் இருக்கும், இன்னொரு முனையில பெருமாள் கோயில் இருக்கும். அது ரெண்டையும் இணைக்கிற இடத்துக்கு அக்ரகாரம்னு பேர். சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் இணைக்கின்ற பகுதிக்கு அக்ரகாரம்னு பேர். நீங்க எல்லா அக்ரகாரம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பெரும்பாலும். திருவானைக்கா கோயில், ஸ்ரீரங்கம், அது ரெண்டையும் இணைக்கிறது தான் அக்ரகாரம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சாத்தனூர்னு ஒரு ஊர், கிராமம், சின்ன கிராமம். அங்க அப்பெல்லாம் ஆடு மாடு மேய்ப்பது ஒரு நிறைய அந்தணர்கள் வாழ்ந்த இடம். அவங்க பசுமாடுகளை மேய்ப்பதற்கு அந்த ஆடு மாடுகள்லாம் யாதவாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் மாடு மேய்க்கிறவரு. அவர் அவங்களெல்லாம் மாடு மேய்க்கிறதுக்காக நல்லா எடுத்துன்னு போய் மாடுகள்ல, குளங்கள்ல, ஆறுகள்ல எல்லாம் குளிப்பாட்டுவாங்க. நல்லா மாடை குளிப்பாட்டி அவங்களுக்கு நல்ல பசும்புல் நிறைய இருக்குமா. அந்த காலத்துல அரசர்கள் பசுக்களுக்கு புல் வயலை வச்சுனா, நமக்கு நெல் வயல் போல பசுக்களுக்கு புல் வயல் இருந்ததாம். அங்கெல்லாம் மேய்ச்சி தினம் அந்த ஆடு மாடுகளை மேய்த்து விட்டு, மாடுகளை மேய்ப்பதுதான் அந்த மூலன் என்பவனுடைய வேலை. அவன் அங்க மாதிரி பண்ணும்போது அவனுக்கு பாம்பு கடிச்சு இறந்து விடுறான். அந்த பசுக்கள் எல்லாம் அவனை ரொம்ப நேசிக்கின்றன. அந்த உள்ள பசு மக்களை நேசிக்கிற அவனை அவனை தினம் மாலையா எழுந்துக்கல. அவன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான்னு அதுக்கு தெரியல. அந்த பசுக்கள்லாம் அவனை நக்கி பாக்குது. பசுக்கள் கண்ணீர் விடுதான் அவன் எழுந்துக்கலன்னு. இப்ப சொந்த தம்பி கஷ்டப்பட்டா கூட கண்ணுல தண்ணி வர்றதில்ல, அவன் தலையெழுத்து படட்டும்ங்கிறாங்க. ரொம்ப தவறு. அந்த பசுக்கள் எல்லாம் அதனாலதான் சொல்றாரு, உற்றார் எனக்கு ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்தூரை ஈசனை தவிர நமக்கு உற்றார் யாரோடு. என்னுடைய உள்ளம் எப்படி கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அந்த ஆவின் கற்றான இளமையாக இருக்கிற கண்ணுக்குட்டியை நினைச்சு அந்த தாய் பசு எப்படி ஏக்கம் வருமோ அது மாதிரி நான் இருக்கணுங்கிற. கற்றாவின் பசுவோடைய உள்ளம் போல நான் இருக்கணுங்கிறார். அந்த பசுக்கள் எல்லாம் இவனை கண்டு அழுகின்றன.
சித்தர் பொதிய மலை நோக்கி வரும்போது இது என்ன இந்த மாடுகள்லாம் கூட்டமா இருக்குதே, ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த மூலன்கிற அந்த இவன் இறந்து இருக்கிறான். அவைகளுக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு திருப்தி வராது. அந்த மூலன் எழுந்தால் என்று வராது. அவர் சித்தர், அவருக்கு அட்டமா சித்திகளே உண்டு. கூடு விட்டு கூடு பாய முடியும். அருணகிரிநாதர் கூட கூடு விட்டு கூடு போனார் என்று சொல்வார்கள். கிளி ரூபத்துல போய் தான் அந்த மலர், பாரிஜாத மலர் மேல கொண்டு வருகிறார். அவருடைய திருமேனியை கோபுரத்துல வச்சுட்டு போனாரு. அந்த சம்பந்தாண்டவன் எடுத்து பொதிச்சுட்டான். அப்பதான் கிளி ரூபத்துல இருந்து பாருனார். ரெண்டு பேரும் அந்த சித்தர்கள் எல்லாம் ஒரு உடம்புக்குள்ளே இன்னொருவருடைய உடம்புக்குள்ளே தன் உயிரை எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். ஆகையினாலே இவர் பார்த்தாரு, சரி பாவம், இந்த எப்பயுமே ஞானிகள்லாம் மற்றவர்கள் படுகின்ற கஷ்டம், அது சின்ன உயிரா இருந்தாலும் பல பசுக்கள் எல்லாம் அழுகின்றனே என்ற கருணை. வள்ளல் பெருமானார் இப்போ வாழ்ந்த ஒரு சித்தர், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்கிறார். எவ்வளவு கருணை! அவருக்கு கருணை பிரகாசர்னே பேரு. வள்ளல் பெருமானுடைய அத்தனைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெற்றதுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், கருணை தான். இப்ப நமக்கு கருணை இல்லையே, எல்லாரும் எப்படி வெடுன்னு பேசுறாங்க. ரொம்ப துக்கப்படுறேன். யாரையும் தீய சொல்லாலேயோ மனம் நோக்கடிக்க கூடாது. இதை கேட்கின்ற நாம் இன்று முதல் யார் மனசையும் காயப்படுத்தாது. வாரியார் சாமி டிரைவர் தூங்குனா எழுப்ப மாட்டார். இது தூக்கங்கிறது இயற்கை தானே, அதை விரட்டாதீங்க பண்ணுவார். சென்னை புருஷவாகத்துல டானா தெருன்னு இருக்கு, அங்க ஒரு அம்பாள் கோயில்ல பேசினார். டிரைவர் கார்ல தூங்கிட்டார். அவரை எழுப்பாதீங்க தான் சொல்லிட்டு சைக்கிள் ரிக்ஷால உட்காந்து பக்கத்திலே முத்தியச்சிட்டார் ஸ்கூல்ல தொடர் பிரசங்கம். அப்பா கார் டிரைவர் எழுந்த உடனே எழுப்பாதீங்கப்பா, எழுந்த உடனே நீங்க வாங்க, நான் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோம், நீங்க அப்புறமா வாங்கன்ட்டு போறாரு. இப்ப அப்படி இல்லை. ஒரு அம்மா கணவனார், ஏங்க தூங்கிட்டீங்களா, ஏனுங்க ஏம்மா என்னம்மா அப்படின்வார். இல்ல தூங்கிட்டீங்களான்னு பார்த்து தூங்குங்க. தூங்குறவர் எழுப்பியா தூங்கிட்டான்னு கேட்பாங்க. அதுபோல கருணையிலே இருக்கார். நாமெல்லாம் இறைவன் திருவருளை பெற வேண்டும் என்றால் அதற்கு திறவுகோல். இப்ப நம்ம வீட்டுக்கோ கோயிலுக்கோ எங்க போனாலும் வீட்டு சாவி இல்ல முக்கியம். சாவி இல்லாம எப்படி திரும்ப முடியும்? இந்த சாவின்னும் போது ஞாபகம் வருது, பம்பாயிலே எம்ஏ பிள்ளை என்று வாரியார் சாமியுடைய நண்பர். அவங்க நல்ல பெரிய ஏரியா, அந்த இடத்துல பாம்பேலயே ரொம்ப பணக்காரர்கள்லாம் இருக்கிற இடம். அவர் 32வது மாடி, அதுல குடியிருக்கிறார். அப்பெல்லாம் லிப்ட் அன்னைக்கு வேலை பார்க்கல. இவங்க 2 பேரும் படி ஏறி போறாங்க. அவர் மேல போய் 32வது மாடி போயிட்ட உடனே சாவி கார்லயே வச்சுட்டு வரான், வீட்டு சாவியை. இப்ப மாதிரி செல்போன் கிடையாது, திரும்ப இறங்கி வந்துதான் எடுக்கணும். அப்போ திறவுகோல் இல்லாமல் வீட்டுக்குள்ள போக முடியாது. அதுபோல இறைவனை அடைவதற்கு திறவுகோலே கருணை தான் சொல்றார். ஆண்டவனுடைய திருவருளை பெறுவதற்கு திறவுகோலாக இருப்பதே ஜீவ காருண்யம்ங்கிறார். ஜீவ காருண்யம்னா எல்லா உயிர்களையும் கருணையோடு இருக்கணும். ஜீவ காருண்யம் தான் திறவுகோல். வள்ளலார் இதுல ரொம்ப முக்கியமா அதைத்தான் நம்முடைய திருமூலர் சொல்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறியிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இந்த நாளிலிருந்து நாம் இன்று முதல், நேற்றுக்கு எப்படி போச்சோ போகட்டும், இன்று முதல் நாம அவருடைய திருநாளிலே நாம் எல்லோரிடமும் அன்பாக இருக்கணும். அன்பு வேறு, அதுதான் அவங்க கிறிஸ்தவர்களும் லவ் இஸ் காட், காட் இஸ் லவ்ங்கிறாங்க. அப்படி அன்பு திருவுருவமாக மாற வேண்டும். அதனால அந்த மூலருக்கு என்ன ஆச்சு, இவனை எழுப்பினாலன்றி இந்த பசுக்களுக்கு திருப்தி வராது என்று தன்னுடைய பரகாயம், இன்னொரு உடம்புக்குள்ள செல்லக்கூடிய ஆற்றல் அந்த சித்தருக்கு உண்டு. அவர் கைலாயத்திலிருந்து வந்த சித்தரு இவன் உடம்பிலே நுழைந்தாரு. அவன் எழுந்துக்கிறான். அந்த பசுக்களுக்கு எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா, எல்லாம் அவனை நக்கி கொடுத்து அவன் எல்லாரும் அவனுக்கு எந்தெந்த பசு யார் யார் வீடுலாம் தெரியாது. அவன் பசுக்களை ஊருக்கு கூட்டின்னு போனா அந்த அறிவுள்ள பசுக்கள்லாம் அது வீட்டுக்கு கரெக்டா போதும். இவன் தான் இப்ப குடிச்சிட்டு யார் வீடுன்னு தெரியாம போறான். அந்த 5 அறிவுள்ள பசு மாடுகள்லாம் அது வீட்டுக்கு கரெக்டா நுழைஞ்சு போகுதான். எல்லாம் முடிஞ்ச உடனே இவன் பாட்டுக்கு ஊருக்கு வெளியில அரச மரத்துல உட்காந்து அவங்க மனைவி திட்டுறார். என்ன, நான் உட்காந்து கஞ்சி எல்லாம் செஞ்சு வைக்கிறேன், இங்க உட்காந்து மனைவி இடிக்கிறா கடிக்கிறான். அப்ப அவர் சொல்றார், அம்மா உன் கணவனார் இறந்து விட்டார், நான் சித்த புருஷன்,
உன் கணவனாரை எழுப்பினால் என்று இந்த பசுக்களுக்கெல்லாம் ஆறுதல் வராது. ஆகையினாலே அவன் இறந்த உடம்பிலே நான் இருக்கிறேன், நான் சித்தன் என்று கைலாயத்திலிருந்து நான் வருகிறேன்னா அவ கேட்கல, கோர்ட்டுக்கு கூட்டின்னு போயிட்டா. அப்புறமா நடந்த விவரங்களையான்னு சொல்லி அவரு அந்த ஊரிலே இருந்து அவர் சிந்தித்து பார்க்கிறார். சிவன் அருள் நமக்கு இப்படி செய்து இவருடைய உடல் மறைந்து விட்டது. அதனாலே அவர் அந்த மூலன் என்ற அந்த ஆடு மேய்ப்பனுடைய உடலிலே இருந்து நாம் எல்லாம் உய்யும் பொருட்டு தினம் 1000 100 ஒரு பாடல் ஒரு வருடம் தியானத்திலிருந்து ஒவ்வொரு பாடலாக சொன்னார். அவர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். எண்ணில் அடங்காத பாடல்கள். அதுல கடினமான பாடல்களும் உண்டு, எளிமையான பாடலும் உண்டு. அவரது 12 திருமுறைகளே 10ஆம் திருமுறையாக விளங்குவது திருமூல திருமந்திரம். மந்திரம் என்ற சொல்லுக்கு மண் என்றால் நினைப்பது, திறம் என்றால் காப்பாற்றுவது. மந்திரம் என்ற சொல்லுக்கு நம் நினைப்பவர்களை காப்பாற்றுவது. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம்னாரே. நாராயணா என்பது ஒரு மந்திரம். ஓம் நமோ நாராயணாய நம அஷ்டாட்சரம்னு சொல்லுவாங்க. ஓம் சிவாய நம பஞ்சாட்சரம். ஓம் சரவணபவ சடாட்சரம். அப்படி இந்த இவைகள்லாம் சொல்ல சொல்ல நாம அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது ஐயா. நம்ம திருமூலர் சொல்றார், அதெல்லாம் ரொம்ப பெரிய எழுத்து இல்ல, 2 எழுத்து சொல்லு. சிவ சிவ என்றிட சிவகதி தானே. நீங்க 2 எழுத்து சொல்லலாம் இல்லையா, நிறைய கூட சொல்ல வேண்டாம். சிவ சிவ என்றிட சிவகதி தானே. அத திருமூலர் திருமந்திரத்திலே வரும் இந்த பாடல்கள் விலை மதிப்பில்லாத பாடல்கள். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறான்? அவனுடைய தீய வினை அவனை சொல்ல விட மாட்டேங்கிறான். சிவ சிவ என்றிட தீவினையும் ஆளும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவ சிவ என சிவகதி தானே. நீங்க சிவசிவா சிவசிவா என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே நீங்கள் சிவமாக விடலாம். அதற்கு வாரியார் சுவாமி சொல்லுவார், சென்னையில கூவம் ஓடுது, கூவமா இருக்குது, அது போய் கடல்ல சேர்ந்துட்ட கடலா மாறி போயிடுது. அதுபோல நம்ம எப்படி எவ்வளவு ஆணவம் கண்மம் மாயை என்ற மாலைகளாம் இருந்தாலும் சிவநாமத்தை சொல்ல 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 நீங்கள் சிவமாகி விடலாம். இவ்வளவு எளிமையாக சொன்னவர்கள் கிடையாது. திருமூலர் சொல்லுவார், பதி பசு பாசத்தெல்லாம் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லுவார். ஆண்டவன் என்றைக்கும் உள்ளான், நாமும் என்றைக்கும் உள்ளோம். சில பேர் சொல்லுவாங்க, கடவுளே என்னை ஏன் படைச்சேன்னு. கடவுளுக்கு என்ன வேற வேலை இல்லையா, நம்மளெல்லாம் படைச்சு கஷ்டப்படுத்தணும்னு ஆசையான்னு. உயிர்கள் என்றைக்கும் உள்ளவை, இறைவனும் என்றைக்கும் உள்ளவன். அந்த உண்மையை சொன்னவர் திருமூலர் தான். பதியினை போல் பசுபாசம் அனாதி என்பார். என்றைக்கும் சுவாமி உண்டு, என்றைக்கும் ஜீவாத்மாக்கள்லாம் ஆண்டவன் படைக்கவில்லை. அவையெல்லாம் அணுமாத்திரமாக இருந்தன. அங்க ஆண் ஆத்மா, பெண் ஆத்மா, புலி ஆத்மா, யானை ஆத்மா, பூனை ஆத்மா அப்படி கிடையாது. எல்லா உயிர்களும் 84 100,000 யோனி பேதம் சொல்வார்கள். அத்தனை உயிர்களும் அணுமாத்திரமாக மாயையான கோளையிலே இருந்து கஷ்டப்பட்டன. ஆண்டவனுடைய அவ்வியாத கருணை, காரணமில்லாத கருணை. இப்ப நம்ம மனைவி லைம் ஜூஸ் சேமியா உப்புமா போட்டு டீ கொடுத்தாருன்னா நம் ஜவுளி கடைக்கு அழைக்க போறான்னு அர்த்தம். பையன் ஏதாவது தலை சொரிஞ்சான்னா ஏதோ வேணும்னு அர்த்தம். வாரியார் சாமி என்னை பத்தி ஏதாவது புகழ்ந்து பேசுறாங்களே, என்கிட்ட ஏதோ உதவி எதிர்பார்க்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவன் எந்த இதுவும் இல்லை, அவ்வியாத கருணை, காரணம் இல்லாத கருணை. ஐயோ, இத்தனை உயிர்களும் இப்படி மாயையான கோலத்திலே இருக்கின்றன என்று அவனுடைய கருணையிலிருந்து முதலிலே வருகிறது. அந்த சக்திக்கு ஆதிசக்தி என்று பெயர். அதிலிருந்து 1000 கூறு பிறந்தது, அதற்கு பராசக்தின்னு பேர். பராசக்தியிலிருந்து 1000 கூறு பிறந்தது, அதற்கு கிரியாசக்தி என்று பெயர். அதிலிருந்து 1000 கூறு பிறந்தது, அதற்கு இச்சாசக்தி என்று பெயர். இந்த மாயையான கோலத்திலே குடிலா சக்தி என்று விழுந்து இந்த உலகம் எல்லாம் சுழல்ந்தாரு. அப்பதான் தனுகரண புவனங்கள்லாம் உற்பத்தியாகி இந்த மேல்நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து நம்மள ஆண்டவனுடைய அருட்பார்வையினால் தான் நம்ம மேல வந்திருக்கிறோம். அந்த நன்றி உணர்வுக்குத்தான். இதற்கு மேல நாம போவது முத்த திசைன்னு பேர், முத்தி அடையணும். பக்தியால் யான் உன்னை பலகாலம் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே. அந்த முத்தி நலத்தை பெறுவதற்கு வழி சொன்னவர் தான் திருமூலர் திருமந்திரம். ரொம்ப கடினமான பாதை, பட்னியா இரு, மலையில இரு, குகையில இரு, சாப்பிடாம இரு அப்படிலாம் சொல்ல, நல்லா சாப்பிடுங்கிறார்.
சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவசிவ என்றிட சிவகதி தானே. இது என்னையா கஷ்டம்? 1000 எழுத்தல்ல, 500 எழுத்தல்ல, 100 எழுத்தல்ல, 10 எழுத்தல்ல, 8 எழுத்தல்ல, 5 எழுத்தல்ல, 2 எழுத்து. சிவசிவ என்றிட சிவகதி தான். இதை ஏயா சொல்லக்கூடாது? நம்ம காஞ்சி பெரியவர் யாராவது அனுசிதமா சொன்னா சிவசிவா 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 என்று அவர் சொல்ல கேட்டது என் காதிலே இன்னும் ஒலிக்கிறது. யாராவது ஏதாவது அனுசிதமா சொன்னா சிவசிவா சிவசிவா என்று சொல்வார்கள். எங்க பெரியப்பா கூட பிரசங்கம் பண்ணும்போது திடீர்னு மைக் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சுன்னா முருகா முருகான்னுவார். அப்படி ஏதாவது நமக்கு வந்தாலும் பகவன் நாமா நம் நாவிலே வர வேண்டும். என்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்னார். அது ஒரே நாள்ல வந்துடாது. நாம சொல்லி சொல்லி பழகணும். பல காலம் உட்காரும் போது, நடக்கும் போது, சமைக்கும் போது, பிரயாணம் பண்ணும் போது, கீரை ஆயும் போது, எந்த வேலை பண்ணும் போதும் காந்தியடிகள் ராட்டை நூத்துக்குனே ராமநாமம் சொல்லுவாராம். அப்படி நாம நம்மளுடைய ஏன்னா தனியா உட்கார்ந்தோம் பூஜை பண்ணல, ஆனா அத ஒரே வேலையில ராட்டையும் நூற்றிடுவாரு. இது விடுவார். வாக்கிங் போய்கொண்டே இன்டர்வியூலாம் கொடுப்பார். யாராவது நேர்காணல் வேணா நான் வாக்கிங் போறேன், அப்போ வாங்க 2 ஒண்ணா முடிச்சிடலான்னு. அப்படி பெரியவர்கள்லாம் நேரத்தை பயன்படுத்துவார்கள். அப்படி இந்த 3000 பாடலை நமக்கு அருளி செய்தார்கள். விலை மதிக்க முடியாத பாடல்கள். நான் அதுல ஒரு சிலது மட்டும் இப்ப சொல்லுகிறேன். அவருக்கு பல சித்தர்கள், அவருடைய சிதம்பரத்திலேதான் அவன் திருமூலநாதர் என்று பெயர். அங்கேதான் அவருடைய ஆத்மா இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. இது திருமூலருடைய திருவாக்கும். அவன் எப்படி இருப்பானா? தீயினும் வெய்யன், தீயை விட சூடா இருப்பானா. புனலிலும் தையன், தண்ணீரை விட குளிர்ச்சியா இருப்பானா. சேயினும் நல்லன், குழந்தைகளுக்கு சூதுவாது அந்த குழந்தை மாதிரி இருப்பானா. அந்த சேயினும் நல்லன், நல்ல அன்பர்க்கு தாயினும் நல்லவன். தாயை விட சிறந்த உறவு கிடையாது. அதனால்தான் அம்மையே அப்பா என்றார். இப்படி சொல்லி இருக்கிறார். எவ்வளவு எளிமையான பாடல். இதுக்கு என்ன தமிழாசிரியரா சொல்லணும்? தாயினும் நல்லவன் தாழ் சடையோனே, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இப்ப என்ன ஆயிடுச்சு? சமையலான கடை சமையலாச்ச கதவு பூட்டு பெருச்சாளி மாதிரி உட்கார்ந்து சாகிறோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பார். அப்படி இருக்கிற நாம் என்ன பண்ண, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக உயர்வு. அடுத்தது நம்ம குருவருள் மையம். குருவருள் மையத்துக்காக ஒரு பாட்டு பாடுகிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நீங்க குருவை நினைத்து கொண்டே இருந்தாலே பரம்பொருள் தானே. அப்பூதி நாயனார் சிவபெருமான வணங்குகிறார். திருநாவுக்கரசு சுவாமியை வாங்கி அவரே ஒரு நாயன்மார் ஆயிட்டார். அப்பூதி நாயனாருக்கு சிவபெருமான வணங்க அப்பூதி நாயனார் வணங்கினார். அப்புறமா ரொம்ப எங்க அப்பா இந்த பாடலை சொல்லும் போது நான் வானொலியில எங்க அப்பா இந்த பாடலுக்கு அப்ப அருள்வாக்குன்னு சென்னை வானொலியில பேசும்போது சொன்னார்கள். பலர் அதை பாராட்டினார்கள். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. ஐயோ உருகுது. இப்படி ஒரு பாடல் நமக்கு பாடிட்டு போயிருக்கிறாரு. தாமரைனா காசு கொடுத்து வாங்கணும், மல்லினா விலை அதிகம், துளசி வில்வனா கூட இப்ப விலைக்கு விற்கிறாங்க. ஆனா சாமி என்ன சொல்ற? யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலைன்னார். நீ மாயலை எடுத்து போடு, உங்க கீரை எடுத்து போடு, எதனா பண்ணுடா, ஒரு இறைவருக்கு ஒரு பச்சிலைய போடுங்கிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசு பூலோக மாதான்னு பேர். ஆகையினால அந்த அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும். இல்ல நம்ம வீட்டுல மீற சாதங்களை எடுத்துன்னு போய் பசு குப்பையில போடக்கூடாது. உணவுப் பொருளுக்கு பாழா போறது பசுவுக்குன்னுவாங்க. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. அப்புறமா யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அததான் மகா பெரியவர்கள் சொன்னார்கள். படியரிசி ஓலையில போட்டா பிடியரிசி ஏழைகளுக்கு எடுத்து வைங்க. தினம் ஒரு பிடியரிசி எடுத்து வச்சு 7 நாள் கழிச்சு அதுல ஒரு காசு சமைக்கிறதுக்குன்னு போடுவார். பிடியரிசியை வாங்கிட்டு போறதுக்கு சென்னையில சங்கர மடத்துல இன்றும் நடக்கிறது. தினம் வீடு வீடா படியரிசி வாங்கி போய் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறார்கள். அதான் உண்ணும் போது ஒரு கைப்பிடினார். நாம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி காக்காக்கு வைக்கணும். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதுதான் இந்த பேச்சுடைய சாரம். ஐயா பச்சலை தேடின்னு போகணும், சாமியை தேடின்னு போகணும், அப்புறமா பசுவை தேடின்னு போகணும். இப்பெல்லாம் பசுலாம் சென்னையில கிடையாது.
எங்கன்னா கிராமங்கள்ல தான் போய் பார்க்கணும். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடினா இப்பெல்லாம் யாரும் காசு கேட்கறாங்களே தவிர சோறு போட்டா முன்னெல்லாம் கேட்பாங்க வீட்டுல வந்து, அம்மா தாயே சோறு போடணும். இப்ப அதுவும் கிடையாது. ஆனால் கடைசியா சொல்லியிருக்காங்க, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. ஏன்டா எல்லாருக்கிட்டையும் இனிமையா பேசலாமே, அதுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லையே, தேடினுவோனே. இல்லைங்கிறத கூட இனிமையா சொல்லணும், வள்ளுன்னு விழ வேண்டாமே. வேலைக்காரி வீட்டுக்கு லேட்டா வந்த, ஏன்டி இவ்வளவு லேட்டு? அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஏன்டி நீங்க எல்லாம் குழந்தைய பெத்துக்கிறீங்க? இப்படி சொன்னா அவன் மனசு நோகும். எல்லார்கிட்டையும் இனிமையா பேசி மகிழணும். கணவனார் ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷனை வீட்டுல காமிப்பார், வந்து இங்கதான் கோவத்தை காமிப்பார். நீங்க என்ன பண்ணுங்க, வாரியார் சாமி சொல்றாரு, அவன் கோவமா பேசும்போது நீங்களும் கோவமா பேசாதீங்கம்மா, ஒரு லைம் ஜூஸ் போட்டு கொடுங்க. ரொம்ப நேரமா திட்டுறீங்களே, தொண்டை வலிக்கும், இந்த லைம் ஜூஸ் குடிச்சிட்டு திட்டுங்கன்னு சொல்லுங்க. அவனுக்கு வெக்கமா போகும். பதிலுக்கு நீங்களும் பேசி அதிகப்படுத்த வேண்டாம். நெருப்புனால நெருப்பு அணைக்க முடியுமா? நெருப்பை தண்ணீரால தான் அணைக்க முடியும். அதுபோல நாம ஒருத்தர் கோபமா இருக்கும்போது நாமளும் கோபப்படக்கூடாது, அது தீர்வாகாது. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வாகாது. ஆகையினாலே இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இதை செய்யறது கூட முடியாதா? நம்ம திருமூலர் சொன்ன நாட்கள் ஆனது. அப்புறமா அன்பே சிவம், அது ஒண்ணுக்கு. இப்படி பல பாடல்கள் எளிமையாகவும் பாடியிருக்கிறார். நாடும் நகரமும் திருக்கோயிலும் தேடித்திருந்து சிவபெருமான் என்று பாடி பணிமின்கள். நம்ம எந்த ஊருக்கு, நான் பல காலம் எனக்கு டிரான்ஸ்பர் வரும், பல ஊர்களுக்கு டெப்டேஷன் வைப்பாங்க. அங்கெல்லாம் சிவன் கோயில் எங்க இருக்குன்னு போய் தேடி தேடி கும்பிடணுமா. அப்படி தேடிதுன்னா அப்படி நம்ம தேடி தேடி போய் பார்த்தா நெஞ்சத்து கோயிலாக கொள்வானாம். எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற சிவன் கோயில போய் கும்பிட்டா நம்மளை தேடி வர. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு. இதுக்கெல்லாம் நான் நிறைய விளக்கம் சொல்லணும், நேரம் காரணமா அப்படியே சொல்லிடுறேன். இன்னொரு நாள் நான் நிச்சயமா சொல்றேன். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. இன்னொன்று, படமாட கோயில் அன்பர்கொன்றியில் நடமாட கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நண்பர்கொன்றியில் படமாட கோயில் அன்பர்க்கு ஆகுமா. நீங்க சிவபெருமானுக்கு நேரா ஒரு நைவேத்தியம் பண்ணா போகும், அதே அடியார்களுக்கு கொடுத்தா அது 2 புண்ணியம் வருமா. அடியாருக்கும் போகுமா, சிவத்துக்கும் போகுமா. அதுக்கு வாரியார் சாமி ஒரு உதாரணம் சொன்னார், அது மறக்கவே முடியாது. நம்ம வீடுகள் எல்லாம் இப்ப தபால் பாக்ஸ் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். அந்த தபால் பாக்ஸ்ல போட்ட கடிதம் எல்லாம் ஹெட் ஆபீஸுக்கு போகுமா. ஹெட் ஆபீஸ்லயே போய் போட்டா இது தபால் பெட்டிக்கு வராதாம். அது போல அடியார்களுக்கு போட்டா அது சிவனுக்கு போகும், சிவனுக்கு நேரா கொடுத்தா அடியார்களுக்கு வராதுன்னுவார். இதை மறக்க முடியாத சாமி சொன்ன உதாரணம். படமாட கோயில் நீங்க சாமிக்கு செய்யறதை விட அடியார்களுக்கு செய்வது ரொம்ப சிறப்பு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்கிறார். நாம என்ன பண்ணோம், அடுத்தவங்க எப்படி, நாராயணசாமி எப்படி, இந்த அம்மா எப்படின்னு பேசணும். நீ உணர்டாங்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தானே அச்சரித்து இருந்தானே என்பார். ஆசையருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையருமீன்கள் என்று சொன்னவர் அவர். ஆகையினாலே இன்னும் நிறைய நான் சொல்ல வேண்டும், அவங்க நேரம் குறைவாக இருக்கு. ஒவ்வொரு பாடல் எடுத்து ஒரு நாளைக்கு பேசணும், அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை உடையது. யோகத்தை பற்றியெல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் கடினமா இருக்கிறதுக்கெல்லாம் பின்ன ராஜாஜியும் இன்னொரு 2 பேரும் வானொலியில திருமூலர் தவமொழி என்று ஒரு நூல் இருக்கிறது. அவங்க சோமுன்னு பேர், மதுரை ரேடியோ வானொலியில சோமு அவர்கள் திருமூலரை பத்தி நிறைய பேசி இருக்கிறார்கள். என் தந்தையார் 1 வருட காலமாக அருள் வாக்கிலே திருமூலர் திருமந்திரத்தை தினந்தோறும் ஒரு பாடலுக்கு பொருள் சொல்லி வந்தார்கள். அப்படி உயர்ந்த பாடல், நமக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து, தங்கத்தை விட விழுமியது திருமூலர் திருமந்திரம் என்று சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு சொன்னாங்க. கொஞ்சம் கூடுதலாக போய்விட்டது. பிற்பாடு அப்படி அந்த திருவாவடுதுறையில நீங்க அந்த மரத்துக்கு போனீங்கன்னா சுவாமிகள் இருந்த அந்த அவங்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த தவம் செய்த அந்த மரங்கள், அரச மரம் இன்னும் இருக்கிறது. அங்கு போய் திருவாவடுதுறைக்கு போனால் சேவித்து விட்டு வாருங்கள். திருமூலர் திருமந்திரம் சொன்னதெல்லாம் நம்ம என்னவோ இதெல்லாம் புத்தகத்திலே இல்லாமல் இருப்பது நமக்கு வருத்தம் தான். நம்மளை பத்தி எல்லாரும் குறைவாக பேசுறாங்க. இவ்வளவு உயர்ந்த நூலை நாம் வைத்திருக்கிறோம், எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்றார் பட்னத்து சுவாமிகள். அப்படி உயர்ந்த பாடல் எல்லாம்
பள்ளிக்கூட பாடங்களிலே வைக்கவில்லை என்று நான் அடிக்கடி வருந்துவேன். இவ்வளவு உயர்ந்த பொக்கிஷத்தை நம்ம எல்லாருக்கும் பொதுதானே இந்த வார்த்தைகள் எல்லாம். அன்பா இருக்கணும்னு சொல்றது கெடுதிய. எல்லா மதமும் அன்பைத்தான் போதிக்கின்றன. அப்படி அன்பும் சிவமும் என்று சொன்ன திருமூலர் திருமந்திரருடைய நாள் இன்று ஒரு திருமந்திரமாக சிந்தித்தால் அந்த ஆன்மா முறையும். அதே போல படுக்க போகும் முன்னாடி 10 முறை சிவசிவா சிவசிவா என்று சொல்லுங்கள். திருமூலர் சந்தோஷப்படுவார். அவருடைய ஆத்மா உங்களை வாழ்த்து. அவங்கெல்லாம் என்றைக்கும் இருக்கிற சித்த புருஷர்கள். அவர் சதுரகிரியில நிறைய பேருக்கு உபதேசம் செய்ததாக சதுரகிரி நான் போகும்போது அங்கு பார்த்திருக்கிறேன். பல சீடர்கள் இருக்கிறார்கள். அருணகிரிநாதரும் திருமூலநாதரும் 2 பேரும் நாதத்தினுடைய தத்துவம் மண் முதல் நாதம் ஈராக என்பார்கள். அந்த நாதத்தின் உண்மையை உணர்ந்தவர்கள் அருணகிரிநாத சுவாமிகளும் திருமூலநாதர். அதனால இவரும் அருணகிரிநாதர் என்று வாரியார் சுவாமி அடிக்கடி சொல்லுவார்கள். ஆகையினாலே அவரை பற்றி ஏதோ சிறிது நான் பிதற்றி இருக்கிறேன். மக்கள் எல்லாம் திருமூலத்தை 4 பாடல்கள் 5 பாடல்களை மனனம் செய்து கொண்டு நாம் அதுபடி நடக்க வேண்டும். இதெல்லாம் யாரும் இனிமே சொல்வதற்கு ஆள் இல்லை. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நாம் இழந்து விடக்கூடாது. ஆகையினாலே எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் என்று உங்கள் திருவடிகளிலே வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். திருமூல திருவடி வாழ்க என்று சொல்லி அவர்கள் நமக்காக பாடி கொடுத்த சிவன் அருளாலே நம்மெல்லாம் உயிர் பெறுவதற்காக வந்தவர்கள். அவர்கள் வரிசையிலும் இருக்கிறார்கள், சித்தர் வரிசையிலும் இருக்கிறார்கள். இந்த திருமுருகாற்றுப்படை 2த்துலயும் வரும். தமிழ் நூல்கள்ல வரும்போதும் திருமுருகாற்றுப்படை வரும். 12 திருமுறையிலும் திருமுருகாற்றுப்படை வரும். அதுபோல திருமுருகர் 2 இடங்களிலும் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் திருவடி வாழ்க என்று சொல்லி இதனை பேசுமாறு செய்த நம்ம குருவருள் மையத்திற்கு என் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய செவ்வான் அணைய திருமேனி செய்யே எவ்வானவரும் ஏத்துகின்ற இறைவாய் இளம்பூரணா தெவ்வாதனையில்லாத பரசிவ யோகியர் தேசிகா செவ்வாய்க்கிழமை வந்தருள்வாய் செல்வ பழனி குக போற்றி என்று பழனி ஆண்டவன் திருவடிகளை வணங்கி எல்லோருக்கும் எல்லா நலனும் முருகப்பெருமான் வாரி வாரி வழங்குவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.